மியூசிக்ஸ் ரொம்ப லைக் பண்ணி வந்தேன். ஸோ டிஜே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனில் ராகுல் சார், டிஜே ராகுல் சார் வந்து ரொம்ப கைட் பண்ணுறாரு. வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் வந்தோம். ஸோ நவ் கொஞ்சம் மிக்சிங், அந்த பீட்ஸோட கவுண்ட் எல்லாமே வந்து கண்டினியூவாக விஷுவல் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நிறையா பண்ணதுனால எந்த பீட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. இன்னும் போக போக கிளாஸ் முடியறதுக்குள்ளே ஐ வில் பிகம் லைக் நல்ல ஒரு டிஜேவாக வருவேன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக. ஆக்சுவலி ஒரு டிஜேக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஜே கிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, உங்களால் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண முடியுது, நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்குன்னா தான் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் ஆவாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க, பீட் மேட்ச் பண்ணுறீங்க, சாங் செலெக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு சாங் டு சாங் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வைபாக இருக்கணும். நீங்கள் வைபாக இருந்தால் தான் ஆடியன்ஸும் வைபாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கே டவுட் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸும் டவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட் வருதா இப்போது? இருக்குது சார், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ணலாம் ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ விஎம்டிஜே அகாடமி கோர்ஸ் வர்த்தா இருக்கா? சூப்பராக இருக்குது சார். நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்த்து, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி, ஸோ என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து தான் ஆக்சுவலி வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்குது. என்னோடய எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் ஒரு ஆம்பிஷன் இது. ஸோ ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன், இருந்தாலும் பண்ணிவிடுவேன், கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். லேட்டெல்லாம் கிடையாது. மியூசிக் வந்து ஏஜும் கிடையாது, மியூசிக் வந்து டியூரேஷன் கிடையாது. மியூசிக் இஸ் அன்லிமிட்டெட். எல்லாருக்குமே மியூசிக் சொந்தம் தான். நீங்கள் ப்ளே பண்ணுற கான்செப்ட், உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணிக்கணும். கண்டிப்பாக, அவ்வளோதான். சரிங்க. ஸோ ப்ராக்டிஸ் உங்களோட ஆசீர்வாதம் சார். ஓகே ஓகே. ஆல் தேங்க்யூ சார். தேங்க்யூ.